மிஸ்டர் லேடிஸ் மெய் என்பவர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம், ஆனந்தம். மெய் என்பர்களே, வாழ்க்கையில் காசு பணம் இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் கலை இழந்து போயிடக்கூடாது. காசு இழந்து போகலாம், ஒரு மனிதன் கலை இழந்து போயிடக்கூடாது. அப்போ கலை இழந்தால் தன் நிலை இழப்பீர்கள் என்பது தான் நம்முடைய தமிழ் சொல்கிற ஒரு தத்துவம். அப்போ ஒருவனுக்கு அந்த என்ன சொல்றது, உள்ளுர மகிழ்ச்சி பொங்க அவன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தால் அவனை சுற்றிலும் மகிழ்ச்சிகள் தொடரும் அப்படிங்கிறது இயற்கை விதி. அப்போ மகிழ்ச்சியாக இருக்கணும், சிறப்பாக இருக்கணும், அற்புதமாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும்னா பல்வேறு வகையான கவலைகளே உள்ளடக்கி கொள்கிறோம்ல வாழ்க்கையில எல்லாம். ஆனால் எல்லாம் சொல்லுவாங்க கவலை இல்லாமல் வாழணுங்க. சொல்கிறான் ஒன்று ஈஸியாக சொல்லிட்டு போகலாம். தத்துவம் சொல்கிறது ஈஸிங்க, வாழ்ந்து காட்டுவது என்பது தான் கஷ்டம். அதனால் இப்போ ஒரு விஷயத்துக்கு வந்துடுறேன். நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை சாப்பிடும் பொழுது உங்களுக்குள்ள மன மகிழ்ச்சியே ஏற்படுங்கிறான். மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய உணவு வகைகள் இருக்கா? இருக்கு. வேற அப்போ எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் சாப்பிட்டா தானே மன மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படிங்கலாம் நீங்கள் சொல்கிறது எனக்கு விழுது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா நோய் வயப்பட்டு விடுவீர்கள் நண்பர்களே. அதனால் பண்ணுங்க. நமக்கு லட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தொடர்ந்து சாப்பிட்டே இருந்தால் என்ன வருது? அதான் மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம். யார்? அவ்வை. மாற்றானே உறவென்று நம்ப வேண்டாம். அந்த அது மாதிரி ஆத்திச்சூரில் சொன்ன மாதிரி மனம் போன போக்கில் போகக்கூடாது. இப்போ விஷயத்துக்கு வந்துடுறேன். இந்த உடல் நமக்கு கவர்ச்சிகரமாக, நம்ம புரட்சித்தலைவர் எம்ஜிஆரை போன்று கவர்ச்சிகரமாக இந்த உடல் ரோஸ் கலராக அப்படி இருக்கணுங்க, அப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, அதே போல, ஏன்னா அவரை தான் காரணம் காட்ட முடியும். ஒரு இன்றைக்கும் அவரை தான் சொல்ல முடியும். ஏன்னா ரோஸ் கலராகவே இருந்தார் அவர். எம்ஜிஆரை பார்த்த கூட தெரியும். அவர் சினிமாவில் அவர் மேக்கப் பட்டுக்கால் டல் பண்ணி தான் இங்கே கேமரா வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நபர். ஏன் எல்லாம் சொல்றேன்னா, அவரும் 10 மாதத்தில் பிறந்தவர் தான். தன்னுடைய உடலை அவ்வாறு வைத்து கொண்டார். அதுக்கு தான் சொல்லணும். இப்போ உடல் கூரை பற்றி பேசிட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த யூடியூப் சேனல்ல நான் அவரை ஏன் ஞாபகத்துக்கு கொண்டாடுறேன்னா, இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவரை ஓமைப்படுத்துறத தவிர வேறு வழி இல்லை எனக்கு. நான் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தவர். அதே படங்கள்லாம் பாரு, ரோஸ் கலராகவே இருப்பார். நான் நேராக பார்த்துருக்கோம். நேராக பார்த்தவங்களை கேளுங்க, சொல்லுவாங்க ரோஸ் கலராகவே இருப்பார். அது மாற்றமே இல்லை. அப்படி ஏங்க அப்படியெல்லாம் தேஜஸாக வர முடியுமா? பிறவிலேயே அது வர்றது இல்லையா? அல்ல. ரொம்ப பேர் சொல்லுவாங்க. நிறைய மருத்துவர்கள் நானே பார்த்துருக்கேன். அது எப்படி சொல்றான்னு தெரியல. அறியாமையா, அது என்னன்னு பிழையான்னு நமக்கு தெரியாது. நமக்கு தெரிந்ததை நாம் சொல்கிறோம். இது உண்மையும் கூட அன்பர்களே. உணவுகள் மாறும் பொழுது உங்களுடைய உருவங்கள் மாறும். நீங்க சில உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது, சில பச்சிலைகளை தொடர்ந்து எடுக்கும் பொழுது உங்களுடைய தோலின் நிறம் மாறும். உலகில் இருக்கக்கூடிய அனைத்துமே மாறக்கூடியது என்பதை இந்த உலகின் தத்துவமே எல்லாமே மாறும். காலையில் நீங்க பார்க்கக்கூடிய சூரியன் 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா நீங்க பார்த்துட்டே வாங்க, மாறிக்கிட்டு இருக்கா இல்லையா? காற்று வீசுகின்ற திசை மாறும். எல்லாமே மாறக்கூடியது. உங்களுடைய மனம் கூட மாறும். காலையில இட்லி சாப்பிட பிடிச்சிருக்கோம், மதியம் அந்த நோக்கம் இருக்காது. மறுநாள் வேற வேற விதமா உங்களுடைய எண்ணங்கள் ஓடும் இல்லையா? இப்ப பிடிக்கிறது அப்புறம் பிடிக்காது. இப்படிதான். அப்படி மாற்றங்கள் ஒன்று தாங்க இந்த உலகத்துல மாறாதது. மாறிக்கிட்டே இருக்கு எல்லாமே. அப்ப இதுல நீங்க ஒரு விஷயம் என்ன பண்ணுறதுன்னா, நாம் சில விஷயங்களை மாற்றினால் நாம் அவ்வாறு இருக்கலாம். என்ன செய்யலாம் அதுக்கு அப்படின்னா, வேற ஒன்றும் இல்லை, சிறப்பான ஒரு விஷயம். இந்த உருளைக்கிழங்கு இருக்கு பார்த்தீங்களா? உருளைக்கிழங்கு. இந்த உருளைக்கிழங்க ஐயா, எங்களுக்கு வாயு தொல்லை, கடுமையான வாயுவில் பாதிக்கப்பட்டிருக்கேன், சுகர் பேஷண்ட் நான், எனக்கு இது எப்படி ஒத்து வரும்? கவலையே படாதீங்க. ஆஸ்துமா, சுகரு, அல்சரு, எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒட்டுமொத்தமாக ஒரு விஷயத்தை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு பரிகாரத்தை தேடின மாதிரி. உருளைக்கிழங்கு ஒரு பரிகாரத்தை பண்ணிடுவோம். என்ன பரிகாரம் அப்படிங்கிறீங்களா? வேற ஒன்றுமே இல்லைங்க. ஒரு இஞ்சி சாறு, கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் பூண்டு. எவ்வளவு? 200 கிராம் பூண்டு. அதில் பூண்டை நல்லா உரிச்சிடணும். 200 கிராம் பூண்டையுமே உரிச்சிடணும். அதில் இஞ்சி சாறு சேர்த்தணும். எப்படி?
இஞ்சி சாறு சேர்க்கணும். உருளைக்கிழங்க வந்து நல்லா அவிச்சிடணும். இது உருளைக்கிழங்கு மசியல்னே பேர். உருளைக்கிழங்க நல்லா அவிச்சிடணும். நல்லா புரிஞ்சுங்க. 1/2 கிலோ உருளைக்கிழங்குக்கு 200 கிராம் பூண்டு, 100 கிராம் இஞ்சி, மறந்துடக்கூடாது. இதுதான் கணக்கு. இந்த இஞ்சியை வந்து தோலை நீக்கிட்டு நல்லா எல்லாத்தையுமே அரைச்சிட வேண்டியதான். இப்ப இந்த உருளைக்கிழங்க வேக வச்சுங்க. வேக வச்ச உருளைக்கிழங்க எடுத்துறீங்க. இப்ப இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுக்கும் பொழுது சுத்தமான பசு நெய் இருக்கு பாத்தீங்களா, பசு நெய்ல வணக்கணும். அதை வணக்கும் போது 1 ஸ்பூன் சுக்கு பொடி அதில் போட்டு வணக்கணும். அந்த நெய் ஊத்துறீங்களா, அதில் சுக்கு பொடியை போடணும். 1 ஸ்பூன் போடணும். போட்டுட்டு அதன் பிறகுதான் இந்த அவிச்ச உருளைக்கிழங்க அந்த நெய்யில போட்டு வணக்கணும். நெய் எவ்வளோங்க? 100 மில்லி நெய் போடணும். கண்டிப்பா 100 ml நெய். அதுல அந்த உருளைக்கிழங்க அவிச்ச உருளைக்கிழங்க போட்டு மசியல் பண்ணிடணும், வணக்கணும். அதுல சுத்தமான தக்காளி இருக்கு பாத்தீங்களா, இந்த தக்காளி சாறு கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ தக்காளி சாறு எடுத்துடணும். 1/4 கிலோ. என்ன சார் 1/4 கிலோ தக்காளி போதுமா அப்படின்னு நீங்க கேட்கறது தெரியுது. கண்டிப்பாக போதும். அந்த 1/4 கிலோ தக்காளி நாட்டு தக்காளியா இருந்தா ரொம்ப நல்லது. கிடைக்கலன்னா பரவாயில்ல, இதே தக்காளி நல்லா பழமா எடுத்துங்க. அதை நல்லா வந்து ஜூஸ் ஆக்கிருங்க. இதை அப்படியே போட்டுருங்க, அப்படியே ஊத்திருங்க. நெய் முதல்ல விட சொல்லியிருக்கேன். நெய் நல்லா பதமா 100 ml நெய் போட்டீங்க. இப்ப நாட்டு தக்காளியும் போட்டாச்சு. நாட்டு தக்காளியா இருந்தாலும் சரி, எந்த தக்காளியோ போட்டீங்க. அது 1/4 கிலோ போட்டீங்க. இந்த பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் முதல்ல அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, இதெல்லாம் அதில் போட்டுருணும். அரைச்சி தான், இஞ்சி பூண்டு அரைச்ச பேஸ்ட் அப்படியே அதில் போட்டுரும். போட்டு நல்லா கிளறிடணும். இந்த கிளறும் போது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. உங்களுக்கு வந்து நல்லெண்ணெய், சுத்தமான எண்ணெய் உங்கள்கிட்ட இருந்தா பாருங்க. அப்படி இல்லைன்னா மீண்டும் ஒரு கிளறும் போது சொல்றேன், மீண்டும் நெய் தான் ஊற்றணும். 100 ml நெய். இது போட்டு நல்லா நீங்க கிளறி நல்லா கிளறணும். கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் அந்த சூட்டில் இருந்துகிட்டே இருக்கணும், தொடர்ந்து இருக்கணும். நல்லா இஞ்சிடும். ஒரு நல்ல பேஸ்ட்டுக்கு அது வந்துடும். ஊறுகாய் லெவலில் அது வந்து நிற்கும். இப்ப இதை வந்து உப்பெல்லாம் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுங்க, தப்பு கிடையாது. இது நல்லா வந்து இந்த நெய் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நல்ல நெய் ஊற்றணும். 200 ml நெய் இப்போ வந்துச்சு. 1/4 லிட்டர் நெய் அதில் இருக்கணும் கண்டிப்பா. அப்படி இருந்து அதை அப்படியே எடுத்து வச்சுங்க. இதனால உடலுக்கு ஏதாவது கேடு வருமா, ஹார்ட் பிளாக் ஆயிருமா, இந்த நினைப்பெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். நெய் சாப்பிட்றதுனால ஹார்ட் பிளாக் வராது. அது சும்மா அது ஒரு 10ஆம் வசதித்தனம். ஏன் அனுபவத்தில் சொல்றேன், இதெல்லாம் அனுபவ ரீதியாக சொல்றேன். சும்மா ஏதோ பயமுறுத்தக்கூடாது. ஹார்ட் அட்டாக் மேட்டரை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். அது ஏன் வருது என்னங்கிறத பற்றி பேசுவோம். அது ஆள் மனசு சம்பந்தப்பட்டது. இது நீங்க சாப்பிட்ற நெய்னாலேயோ அல்லது ஃபேட்டி லிவர்னாலையெல்லாம் அது மேட்ரு வேற. சரி, விஷயத்துக்கு வரும். இப்ப இந்த இதை எடுத்து வச்சிட்டீங்க. இந்த பேஸ்ட் தயாராகிடுச்சுல, இதை அப்படியே எடுத்து ஒரு கண்ணாடி ஜாடியில் இல்லை பீங்கான் பாத்திரத்தில் வைக்கணும். பிளாஸ்டிக்ல போடக்கூடாது. 2ல ஏதோ ஒன்று வச்சுக்கணும். இது காலத்துக்கு 6 மாதம் ஆனாலும் கெடாது. எப்படி 6 மாசம் கெடாது. இதை என்ன செய்யணும், காலையில் இட்லி இந்த மாதிரி விஷயங்களுக்கு தொட்டுக்கலாம். ரொம்ப சுவையா இருக்கும். தோசைக்கு வச்சுக்கலாம், எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம். நீங்க சாப்பாட்டு கூட தொட்டுக்கலாம். ஆனால் தினமும் காலையில 1 ஸ்பூன், சாயங்காலம் 1 ஸ்பூன். சின்ன பிள்ளைங்க, பெரிய ஆட்கள் 2 ஸ்பூன், டீஸ்பூன்ல 2 ஸ்பூன் நல்லா போட்டுக்கலாம், தப்பே கிடையாது. இது தொடர்ந்து நீங்க 48 நாளும் சாப்பிட்டுட்டு, இது சாப்பிட்டு முடிச்ச உடனே ஜாதிக்கான்னு ஒரு காய் இருக்கு. அந்த ஜாதிக்காய் பவுடர் கடையிலே கிடைக்கும். இல்லை நீங்களே ஜாதிக்காய் வாங்கி பவுடர் அடிச்சிடாலும் சரி, இல்லை ஜாதிக்காய் பவுடர் வாங்கிக்கணும். கண்டிப்பாக வாங்கிக்கணும் நண்பர்களே, இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த காம்பினேஷன் சேர்ந்தா தான் அந்த உருளைக்கிழங்கு வேலை செய்யும். ஞாபகத்தில் வச்சுங்க. உருளைக்கிழங்கை பற்றி சாதாரண நினைச்சிடாதீங்க. உருளை வந்து தேஜஸை, மிகப்பெரும் தேஜஸை உருவாக்கணும். நான் சொன்ன மாதிரி நீங்க சாப்பிட்டுட்டு என்ன பண்ணணும், இந்த ஜாதிக்காய் இருக்குல்ல, ஜாதிக்காய் வந்து 1/2 ஸ்பூன் ஜாதிக்காய் பொடி, 200 ml பாலில் கலந்து பனங்கள் கொண்டு போட்டு 2 ஏலக்காய் தட்டி போடணும். இல்லை 200 ml பாலுக்கு ஒரு 4 ஏலக்காய், 2 ஸ்பூன் பனங்கள் கண்டு, ஜாதிக்காய் வந்து பொடி வந்து ஆஃப், ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா காய்ச்சிடணும். இல்லை காய்ச்சின பாலில் கூட ஜாதிக்காய் கலந்துக்குங்க லாஸ்டா.
இதை வந்து இந்த பூண்டு எப்பெல்லாம் சாப்பிட்றீங்களோ அப்பெல்லாம் ஒரு இந்த பால் குடிச்சணும். சார் சுகராக இருக்குது, பழங்கள் கொண்டு போட்டு நான் சாப்பிடலாமா சார் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஒன்றே நல்லதாக சொல்கிறேன் கேட்டுங்க. இந்த சுகர்னு பேசுகிறீங்களே, அதுக்கு நீங்கள் வந்து வெந்தயம் இருக்குல்ல, இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை எடுத்து வாயில் போட்டுருங்க. இல்லை வெந்தய பொடி இருந்தாலும் சரி போட்டு தண்ணி குடிச்சிருங்க. ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை போட்டிங்கன்னா சுகர் கண்ட்ரோல் ஆகிவிடும். இவ்வளோதான் இந்த விஷயம். வேற ஒன்றும் நீங்கள் சுகர் பேஷண்ட்டுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். இதை மற்றவங்களாம் ஆல்ரெடி நீங்கள் சாப்பிடலாம். சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரிய ஆள் வரைக்கும் வயதுக்கு வந்த குமரிகள், வாலிபர்கள் இவங்கெல்லாம் தன்னை தேஜஸ் ஆக்கிங்கன்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்திங்கன்னா தோல் வந்து ரோஸ் கலராக மாறும், கலராக மாறுவீங்க. ரொம்ப கருப்பாக இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும். எவ்வளோ நாளாக தெரியும்? 30 நாள்லேயே தெரிஞ்சிடும். மிக பெரும் மாற்றம் அடைவீர்கள். அது மட்டும் இல்லை, முகமெல்லாம் குழி விழுந்த முகமெல்லாம் மாறி கண் படம் இந்த பிளாக்கெல்லாம் எடுத்துடும். தோலில் இருக்க பிளாக்லாம் போயிடும். நீங்கள் ஃபேஷியல் பண்ண வேண்டியதில்லை, சோசியலாக இதை பண்ணிட்டு வந்தாலே போதும். கேஷுவலாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஆகவே அன்பர்களே, இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.